செய்தி. சென்னை குன்றத்தூர் அருகே திடீரென ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக 2 குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள். எலி மருந்தின் நெடி வீட்டினுள் பரவியதால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் விசாரணையில் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். இந்த உயிரிழப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? குன்றத்தூரில் வீட்டின் எலித்தொல்லை அதிகமாக இருந்ததால் எலி மருந்து வைத்ததன் நெடி காரணமாக கணவன் மனைவி ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் 2 குழந்தைகள் இறந்து போன சம்பவம் இங்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரியைச் சேர்ந்தவர் கிரிதரன். இவர் தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி பவித்ரா, இவருக்கு விஷாலினி என்ற 6 வயதில் ஒரு மகளும், சாய் சுதர்சன் என்ற 1 வயது மகனும் உள்ளனர். இவர்களது வீட்டில் எலியின் தொல்லை அதிகமாக இருந்ததால் ஏற்கனவே எலி பேஸ்டை வைத்து எலியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது அது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்திற்காக தனியார் ஆன்லைன் மூலம் வீட்டில் எலி மருந்து வைக்கும் நபர்களை வீட்டிற்கு அழைத்து நேற்று முன்தினம் வீட்டில் எலி மருந்து ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஊழியர்கள் அந்த வீட்டினுள் எலி மருந்தை அடித்ததாகவும் எலி மருந்தை ஆங்காங்கே வைத்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை இவர்களுக்கு வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஏற்பட்ட நிலையில் 4 பேரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அங்கு 4 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக 6 வயது மகள் விஷாலினியும் 1 வயது மகன் சாய் சுதர்சனும் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார்கள். கணவன் மனைவி இருவரும் போரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் போலீசார் அந்த வீட்டின் கதவை திறந்து சோதனை செய்ய முயன்ற போது வீட்டிற்குள் அதிக அளவில் நெடியானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2-3 மாஸ்குகளை போலீசார் அணிந்து கொண்டு அந்த வீட்டிற்குள் சோதனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். குறிப்பாக அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனமானது வீட்டிற்குள் அந்த எலிகளை பிடிப்பதற்காக ஆங்காங்கே வைக்கப்பட்ட எலி மருந்துகள் மற்றும் தெளிக்கப்பட்ட மருந்துகளின் வீரியம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவே வீட்டிற்குள் அந்த எலி மருந்தின் நெடி அதிக அளவில் பரவி அவர்களுக்கு சுவாச கோளாறு போல ஏற்பட்டு வாந்தி, மயக்கம் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தைகள் 2 பேர் இறந்து போன சம்பவம் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வீட்டிற்கு எலி மருந்தை அடித்த நிறுவனத்தின் ஊழியர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 2 குழந்தைகள் இறந்து போன சம்பவத்தை அடுத்து அந்த குழந்தைகளின் பிரேத பரிசோதனைக்கு குடம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் பெற்றோரிடம் தகவல்களை பெறும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டில் எலியின் தொல்லை அதிகமாக இருந்ததால் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலம் வீட்டிற்கு மருந்து வைத்த பொழுது அதிக அளவிலான மருந்து அடித்ததே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருப்பதாகவும் தொடர்ந்து அந்த ஊழியர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.